Exercise 6.4 8th sum. Given என்னன்னு பார்த்தீங்கன்னா the slope of 1 is twice the otherன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. given என்னன்னா m1 ஃபஸ்ட்டு ஸ்லோப் எடுத்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் ஸ்லோப் m2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ட்வைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ m1 ஈக்குவல் டு 2m2ன்னு எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, இன் given ஸ்ட்ரெயிட் லைன் என்ன? ax ஸ்கொயர் ப்ளஸ் 2hxy ப்ளஸ் by ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ இதுலேருந்து ஆஃப் த ஸ்லோப்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப்ஸ் கரெக்டாக எழுதிக்கணும். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலே கரெக்டாக ஆன்சர் வந்துடும். 8h ஸ்கொயர் ஈக்குவல் டு 9ab கிடச்சிரும். ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த ஸ்லோப்ஸ் m1 ப்ளஸ் m2 ஈக்குவல் டு மைனஸ் 2h பை பியில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். m1 ஈக்குவல் டு 2m2. ஸோ 2m2 ப்ளஸ் m2 ஈக்குவல் டு மைனஸ் 2h பை பின்னு எழுதலாமா? இதுலேருந்து என்ன கிடைக்கும்? 3m2 ஈக்குவல் டு மைனஸ் 2h பை பி, m2 ஈக்குவல் டு மைனஸ் 2h பை 3bன்னு கிடைக்குது உங்களுக்கு. ஸோ இது அப்படியே ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப்ஸ் இருக்குல்ல, அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாவே கிடச்சிரும். ஒரே மாதிரி மாற்றிக்கோங்க. m2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஸோ ரெண்டுத்தையுமே m2ன்னு மாற்றிக்கோங்க. m1ஓட வேல்யூ 2m2ன்னு இருக்கா, அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க. 2m2 இன்ட்டு m2 ஈக்குவல் டு a பை பின்னு ஃபஸ்ட்டு மாற்றிக்கிறீங்க. இப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச வேல்யூவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். m2க்கு பதிலாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா m2 ஸ்கொயரா? ஸோ மைனஸ் 2h பை 3b ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? m2 ரெண்டுத்தையும் ஸ்கொயரில் எழுதிக்கிறேன். ரெண்டு m2 இருக்கு இல்லையா, அதனால் ஸ்கொயரில் எழுதிக்கிறேன். a பை b. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் சிம்பிள் போயிடும். ஸோ 4h ஸ்கொயர் பை 9b ஸ்கொயர் கிடைக்கும் a பை b. ஸோ 2வை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8h square by 9b square equal to a by b, which gives 8h square equal to, இங்கே 9b square இங்கே போயிடுச்சுன்னா 9ab square by b, b cancel. So which gives 8h square equal to 9ab. Okay, this is the answer. Thank you.